நீதிபதிகளாக இருக்கின்ற இடத்திற்கு போய்விட்டார். நல்லொழுக்கம் தலை நின்றவர்கள், நான்மறையில் துறை போனவர்கள், தெல்லைவாழ் அந்தணர்கள் வந்து இருந்த அந்த அவையிலே எல்லையில்லாத பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய வழக்கை எடுத்து உரைக்கின்றார். அந்தணர்களே கேளுங்கள், நான் உங்கள் முன்னால் ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறேன். இதோ இருக்கின்ற இந்த வேட்கோவன், இவனிடத்திலே நான் ஒரு பாத்திரத்தை பத்திரமாக வைத்திரு என்று சொல்லிக் கொடுத்து விட்டு போனேன். அவன் அந்த பாத்திரம் காணாமல் போய்விட்டது என்று இப்போது சொல்லுகிறான். அவன் அதை நிச்சயம் கவர்ந்து கொண்டிருக்கிறான், ஆகவே அது காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறான். உண்மையிலேயே அது காணாமல் போய்விட்டது, அவன் களவு செய்யவில்லை என்றால் மனைவியினுடைய கையை பற்றிக் கொண்டு தண்ணீரிலே மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று கேட்டால் அதற்கும் உடன்பட மறுக்கிறான். வேண்டுமென்றே என்னிடத்தில் வழக்கு தொடுக்கின்றான், நீங்கள் தான் நீதி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அந்தணனாம் எந்தை பிரான் அருமறையோர் முன் பகர்வான், இந்த வேட்கோவன்பால் யான் வைத்த பத்திரத்தை தந்தொடியான். கெடுத்தானேல் தன் மனைவி கைப்பற்றி வந்து மூழ்கியும் தாரான், வலி செய்கின்றான், வேண்டுமென்றே வழக்கு தொடுக்கின்றான். மனைவியின் கையை பற்றிக் கொண்டு மூழ்க வேண்டியதுதானே, அதையும் செய்தது மறுக்கின்றான் என்பதனாலே நிச்சயமாக இவன் இந்த திருவோட்டை திருடிவிட்டான். நீதிபதிகளாகிய நீங்கள் தான் எனக்கு நீதி தர வேண்டும் என்று கேட்டார் மறையவர். இப்போது தெல்லைவாழ் அந்தணர்கள் திருநீலகண்டர் தரப்பிலே அவருடைய வழக்கை கேட்கிறார்கள். இவர் சொல்வது உண்மைதானா? நீ அடைக்கல பொருளாக திருவோட்டை பெற்றது உண்மைதானா? அவர் மீண்டும் வந்து கேட்டபோது தர மறுப்பதும் அதை நீ திருடவில்லை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு அவர் கூறக்கூடிய முறைப்படி நடந்து கொள்ள மறுப்பதும் உண்மைதானா என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார் திருநீலகண்டர், உண்மைதான். இவர் என்னிடத்திலே ஏதோ குபேரனுடைய செல்வம் போன்றது என்றெல்லாம் பெருமைப்படுத்தி ஒரு ஓட்டை என்னிடத்திலே கொடுத்தார். அதை நான் வைத்த இடத்திலே தேடி பார்த்தேன், அது காணவில்லை. அதை நான் நிச்சயமாக களவு செய்யவில்லை, அது காணவில்லை என்பதை உங்களுக்கு மறுபடியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் எந்த விதத்திலும் தீங்கே நினைக்கவில்லை என்பதை இந்த நீதி அவைக்களத்தின் முன்னர் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீள் நிதியாம் இது என்று இவர் தரும் ஓடு பேணி நான் வைத்த இடம் பெயர்ந்து கறந்தது அது காணேன். பூனணி நூல் மணிமார்வீர் புகுந்த பரிசு இது. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. அவர் திருவோட்டை மிக பெருமைப்படுத்தி என்னிடத்திலே சொல்லி பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியதும் உண்மை. நான் அதை வைத்திருந்ததும் உண்மை. அது காணவில்லை என்பதும் உண்மை. நான் களவு செய்யவில்லை என்பதும் உண்மை. இதை விட வேறு நான் எதையும் சொல்ல முடியாது. என்னால் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் வெளிப்படுத்தப்படுகின்ற சொற்கள் இவை என்று திருநீலகண்டர் தன்னுடைய நிலைமையை எடுத்துரைத்தார். மனைவியை தீண்ட முடியாதே, ஆகவே நான் அவ்வாறு அவர் சொல்லுகிறபடி செய்ய முடியாது என்பதையும் தெரிவித்து விட்டேன் என்றார். ஆனால் தெல்லைவாழ் அந்தணர்கள் நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், வழக்கம் அதுதானே. ஒருவன் தான் களவு செய்யவில்லை, திருடவில்லை என்று சொன்னால் மனைவியின் கையை பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்வது என்பது ஒரு மரபு. அதனை நீர் பின்பற்ற வேண்டியதுதானே. திருவுடை அந்த நாளர் செப்புகின்றார்கள், திகழ்ந்த நீற்றின் உருவுடை இவர் தாம் வைத்த ஓட்டினை கடுத்தீரானால் தரும் இவர் குளத்தில் மூழ்கி தருக என்று உரைத்தாராயில் மருவிய மனைவியோடு மூழ்குதல் வழக்கு. மனைவியினுடைய கையை பற்றிக் கொண்டு மூழ்கி நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று இவர் கேட்பாரானால் அதை செய்து தீர வேண்டியது உம்முடைய கடமையாயிற்றே, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னபோது திருநீலகண்டர் தான் தன்னுடைய மனைவியை தீண்டாமல் இருக்கின்ற தன்மையை எடுத்துக்காட்ட முடியாதவராக, எடுத்துக்காட்ட ஆரம்பித்தால் இன்பத்துறையில் தான் எளியராக இருந்தோம் என்ற கடந்த காலத்தினுடைய ஒழுக்கக்கேடுகளை எல்லாம் சொல்லி தீர வேண்டுமே. ஆகவே மனைவியை தீண்டுவதற்கு இல்லை, ஆகவே அவளை தீண்ட முடியாது என்று ஒரு மூங்கில் குச்சியை கொண்டு வந்து ஒரு முனையிலே தன்னுடைய மனைவியை பற்றிக் கொள்ள செய்து மற்றொரு முனையை தான் பற்றிக் கொண்டு நீரிலே மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன். அருந்தவத் தொண்டர் தாமும் அந்தனர் மொழியை கேட்டு திருந்திய மனைவியாரை தீண்டாமை செப்ப மாட்டார், பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும். கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சத்தியம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த விதத்திலே நான் செய்கின்றேன்.
நான் அவளை தீண்ட முடியாத தன்மையெல்லாம் சொல்ல முடியாததால் பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும். ஆனால் மனைவியை தீண்ட முடியவில்லையே, அதை சொல்லவில்லை. தீண்டாமை செப்ப மாட்டார், பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும் என்று பெருந்தவ முனிவர் மனைவியார் தம்மை கொண்டு மறைச்சிவயோகியார் முன் சினவிடைப்பாகர் மேவும் திருப்புலீச்சுரத்து முன்னர் நனைமலர் சோலை வாவி நன்னி அந்த குளத்துக்கு போய் தன்னுடைய உண்மையை காக்க வேண்டும் என்று, உண்மையை காக்க வேண்டும் என்றால் பிற மாதரார் தமையும் தீண்டேன் என்று மனைவியினிடம் சொல்லியிருக்கிறாரே, அப்போது மனைவியும் தீண்ட முடியாதே, அந்த உண்மையை காக்க வேண்டும் என்று, அதாவது மனைவியை தீண்டக்கூடாது என்று, தன்னுடைய சத்தியத்தை காக்க வேண்டும் என்று புனைமணு வேணுத்தண்டின் இருதலை பிடித்து புக்கார். வேணுத்தண்டு என்றால் மூங்கில் தண்டு. மூங்கில் தண்டினுடைய ஒரு முனையை பிடித்துக் கொள்ள சொல்லி குளத்திலே மூழ்குகிறேன் என்றார். விடுவாரா சிவனடியாராக வந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன்? அது என்ன, அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே குறுக்கே ஒரு மூங்கில் தண்டு, அவளுடைய கையை பற்றி கொண்டுதான் மூழ்க வேண்டும். உண்மையிலேயே நீ களவிலாமை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவளுடைய கையை பற்றி கொண்டுதான் நீ நிச்சயம் மூழ்க வேண்டும். தண்டு இரு தலையும் பற்றி புகுந்து அவர் தம்மை நோக்கி வெண் திரு நீற்று முண்ட வேதியர் மாதை தீண்டி கொண்டு உடன் மூழ்கியர். அந்த பெண்ணினுடைய கையை நீ தீண்டித்தான் மூழ்க வேண்டும். அப்போது கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதிலாதார். தன்னுடைய மனைவியை தான் கையினாலே தீண்ட முடியாத சத்தியத்தை, கடந்த கால சத்தியத்தை சொல்லிவிட்டு மனைவியின் கையை பிடித்துக் கொண்டுதான் மூழ்குகிறார். அவர் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு மூழ்கித்தான் தீர வேண்டும் என்று சொன்னதால் கடந்த கால ஒழுக்க கேட்டை சொன்னாலும் சரி, கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்லி அதனாலே தீண்டவில்லை என்கின்றதையும் சொல்லி இப்பொழுது பழுதிலாதார் மூழ்கினார். குளத்திலே மூழ்கி கரையேறினர் கணவரும் மனைவியரும். எவ்வளவு காலமும் அவர்களுக்கு மூப்பு வந்திருக்கும் அல்லவா, அந்த முதுமையெல்லாம் நீங்கி போய் இளமை காலம் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட விருப்புறும் இளமை பற்று தேவரும் முனிவர் தாமும் சிறப்பொடு பொழியும் தெய்வ பூவின் மாமழையின் மீள மூழ்குவார் போன்று அவர்கள் வெளிப்பட்டார்கள். கண்டனரெல்லாம் கைதொழுதார். கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள். அன்பர்தம் பெருமை நோக்கினார்கள். உடனே அந்த மறையவராக வந்திருக்கிற அடியவரை காணவில்லை. அவர் எல்லாம் வல்ல உமையம்மையுடன் விடைமேல் காட்சியளித்து திருநீலகண்டரை பார்த்து சொன்னார். வென்ற ஐம்புலனால் மிக்கீர், 5 புலன்களை அடக்குவதனாலே மிக்கவராக விளங்கிவிட்டீர். நீர் எப்பொழுதும் நம் பக்கத்திலேயே விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இந்த இளமை நீங்காமல் என்று அந்த திருநீலகண்டருக்கும் அவர் மனைவிக்கும் இளமை நீங்கா பதம் கொடுத்தார். இளமையாக்கினால் திருக்கோயில் என்று சிதம்பரத்தில் அமைந்திருக்கின்ற கோயிலும் அந்த குளமும் அங்கே காணலாம். இப்போது திருநீலகண்டர் கதையில இருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற மகத்தான ஒரு உண்மை, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு தீய பழக்கம் அமைந்துவிடும் என்று சொன்னால், அந்த தீய பழக்கத்திலே இருந்து அவன் கரையேற வேண்டும் என்று சொன்னால் அவன் முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உடம்பினுடைய பழக்கம் அவனுடைய முயற்சியையும் கடந்து போய் மீண்டும் மீண்டும் அதிலேயே கொண்டு போய் அவனை அழித்து விடுகிறதே. அவன் கரையேறுவதற்கு பிறகு என்னதான் வழி? பெரிய புராணம் போன்ற பக்தி நூல்கள் வெறும் பக்தியை மட்டுமே காட்ட வந்தனவா? அது தினம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லக்கூடிய நூலாகவும் இருக்க வேண்டாமா? அப்போதுதானே அது ஒரு வாழ்க்கை நூலாக கருதப்படும். இங்கே திருநீலகண்டர் நீண்ட காலமாக மேற்கொண்டிருந்த இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒரு பழக்கத்தை, அதிலே இருந்து கரையேறி அவர் மீளுவதற்கு பயன்பட்டது எது? அவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லி வந்தாரே, அந்த சொல்லினுடைய அடிப்படை ஒன்றுதான் அந்த தீய பழக்கத்திலே இருந்து அவர் கரை ஏறுவதற்கு பயன்பட்டது. கம்பராமாயணத்திலே வாலி சாகின்ற போது ராமனிடத்திலே சொன்னான், சுக்ரீவன் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டான். காரணம், அவனுக்கு மதுவருந்தும் பழக்கம் உண்டு. மதுவருந்தி மயங்கி உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறந்து விட்டால் ராமா, என் மேல் போட்ட அம்பை நீ போடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறந்து போனான். அதன் பிறகு அப்படித்தான் நடந்தது. சுக்ரீவன் மதுவருந்தி ராமனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. அப்போது இலக்குவன் மிகுந்த சீற்றத்தோடு சுக்ரீவன் கடமையை நினைவுபடுத்துவதற்காக போனான். அப்போதுதான் மதுமயக்கத்தில் இருந்து தெளிந்து எழுந்த சுக்ரீவன், ராமபிரானுடைய நட்பு எனக்கு கிடைத்து அதற்கு தடையாக இந்த பழக்கம் இருந்துவிட்டதே என்று உள்ளம் நொந்து போய், இனிமேல் இந்த பழக்கத்தில் நான் ஈடுபடுவேன், ஆனால் வாளாலே ராமபிரானுடைய திருவடியை வெட்டிய குற்றத்திற்கு நான் ஆளாவேன் என்று சபதம் செய்து சுக்ரீவன் அந்த பழக்கத்திலே இருந்து கரையேறினான். ஆகவே திருநீலகண்டர், சுக்ரீவன்
என்ற 2 பாத்திரங்களையும் இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொண்டு, என்னதான் ஒரு மனிதனுக்கு தீய பழக்கம் இருந்தாலும் அந்த தீய பழக்கத்தை விட வேண்டும் என்பதற்கு அவனுக்கு அற்புதமாக அமைந்திருக்கிற ஒரு வழி, அவன் பரிபூர்ணமாக நம்பக்கூடிய தெய்வத்தினுடைய திருவடியின் மேலே சத்தியம் செய்தால் மட்டும்தான் தீய பழக்கத்திலே இருந்து வெளிப்பட முடியும் என்கின்ற மகத்தான உண்மையை காட்டுவது திருநீலகண்டருடைய சரித்திரம்.